சப்போர்ட் பண்ணிக்கலாம், காலும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எஸ் மெத்தட். அப்படியே படுத்துக்கணும் ஃபுல்லா. சரியா? படுங்க ஃபுல்லா படுங்க. அதே எப்படா படுறோம்னே இருக்காது. நாம லைட்டா அப்படி டவுன் ஆகி இதோட கையை வந்துட்டு ஃபுல்லா அப்படி மேலே எடுத்து அந்த மேலே படுக்க வச்சுட்டு ஒன்றா இங்கே பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா ரெண்டு கையும் வெயிட் அதிகமானாங்கன்னா இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகலாம். வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா இந்த தொடையை வந்து கையை வந்து இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? On my command, lift the person. 1 2 3 lift. 1 2 3 lift. Sir, kilo kan? On my command, lift the person. 1 2 3 lift. 1 2 3 lift. On my command, move the person. 1 2 3 move. In, out, in, out. இந்த ரெண்டோட முட்டி இங்க வந்துட்டு கீழ இருக்கணும். கீழ இருந்து இத வந்து இப்படி வந்து கால் பிடிச்சிடணும். இப்போ நம்ம இது வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறதுனால தனித்தனியாக செய்யும். அதனால ஒரு நம்பரிங் வச்சுக்கணும். ரெடி 1 2 3. என் கை பாருங்க இப்படி வளைஞ்சி ஹெட்டை மட்டும் விடவே கூடாது. ஹெட்டை நம்ம வந்து விட்டுட்டோம்னு வச்சுக்க ஒரு ஸ்பைனல் இன்ஜுரி ஆச்சுன்னா இன்னும் அதிகமாயிடும். இப்போ நம்ம அதே 1 2 3 சொல்லி கையை உள்ளார விட்டு ஃபுல்லா கையை உள்ளார விட்டு ஃபுல்லா நம்ம மேல அப்படி வந்து சாச்சிக்கணும். 1 2 3 பாருங்க. நானே நீங்க உடனே தூக்க கூடாது. சரி, காலை இப்படி வைங்க. நம்ம மேல ஃபர்ஸ்ட் வந்து லிஃப்ட் ஆகணும். ஓகே 1 2 3 இது வரைக்கும் வரணும். இங்க பாருங்க நீங்க இப்படி வைங்க. 1 2 3 அப்படியே நம்ம வந்து நேரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே சின்சல்ல பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மேலேயும் வந்து இது கீழேயும் வந்துட்டு இதாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோப்பை இப்படி உள்ளார விட்டு இது வந்து எடுத்துக்கணும். இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு விரலை வச்சுக்கணும் பார்த்தீங்களா, அந்த விரலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மாடி இன்னொரு தடவை விட்டு அந்த விரலை அதெல்லாம் எடுத்துடணும். இதான் வந்து நீங்க 10 தடவை நான் இது போட்டு நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க மறந்துடுவீங்க. போட்டேன் இந்த கையை இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கிட்டேன். வச்சு இதை வந்து இப்படி போட்டு இதுக்குள்ள வந்து இது எடுத்துடணும். இந்த நம்ம கை எந்த இடத்துல இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இதுக்கு பேர் தான் வந்து க்ளோயிச். இது வந்துட்டு இதை அப்படியே வந்து விடக்கூடாது. ஓகேங்களா? இது அப்படியே விடக்கூடாது. இதை வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கோசரம் தம்நட்டுன்னு சொல்லுவோம். வெயிட் பண்ணக்கூடாது. இதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கோசரம் தம்நட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரோப் மேல ஃபுல்லா 360 டிகிரி சுத்தி மாடியாதுக்குள்ள வந்து எடுத்துடணும். இது வந்து தம்நட்டுன்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வந்து தம்நட்டு வந்து போடணும். அதே மாதிரி இப்படி வந்து இது போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பக்கம் போட்டீங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு 2 ட்விஸ்ட் கொடுத்து இது மேலே போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் கீழே இந்த சைடு இது போட்டீங்க. மறுபடியும் அதே மாதிரி இது மாதிரி 2 ட்விஸ்ட். சின்னதாக கீழே வரைக்கும் வருமானம் தரலாம். இப்போ போட்டு மீதி இந்த ரோப் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு க்ளோவிக்ஸ் போடணும். க்ளோவிக்ஸ் போட்டு இதை வந்து ஃபுல்லாக கீழே இறக்கி விடணும்.
இது வந்து ரோப்பு பெருசா இருந்துச்சுன்னா இன்னும் வந்துட்டு பக்கம் பக்கமா போட்டுக்கலாம். அந்த கடைசி வரைக்கும் போட்டு இதுலயே வந்துட்டு தூக்கிக்கலாம். இதுலாம் ரொம்ப நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது இன்னும். ஓகேங்களா? காய போட்டு கீழே அது மாதிரி பெட்ஷீட்டை போட்டு கீழே ரெண்டுமே வந்துட்டு சரிசமமா இருக்கிற மாதிரி வந்துட்டு நாம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரிசமமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்துட்டு சரிசமமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ அந்த பக்கம் வந்துட்டு கம்மியான ஸ்பேஸ் வச்சு இந்த பக்கம் அதிகமான ஸ்பேஸ் வைக்கக்கூடாது. பிளாக் கலர் ஷர்ட் சார் பாருங்க. இப்படி வந்து பார்த்துக்கணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த வந்து கம்பம் வைக்கிறப்ப விக்டிம் வந்து எந்த சைஸ் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து கம்பம் வைக்கணும். இப்போ இவர் சார் விக்டிம்னு வச்சுங்க, இவருக்கு வந்து அளவு எடுக்கணும். ஓகேங்களா? ஒன்றா வந்து இங்கே அளவு எடுக்கலாம், இங்கே அளவு எடுக்கலாம். என்ன இது இங்கே அளவு எடுக்கலாம். இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ஷோல்டர் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இப்படி வச்சு அளவு எடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சு மீதி இருக்க பார்த்தீங்களா, இதை தூக்கி வந்துட்டு மீதி இருக்க இந்த கம்பளம் வந்துட்டு மேலே தூக்கி போடணும். சரி கொடுங்க, நீங்கள் கொடுங்க சார். அப்படி நீங்கள் சரிங்களா? இப்படி இது வந்து இது மாதிரி பிடிச்சிட்டோமா? இந்த பக்கம் இந்த போர்ஷனுக்கு பார்த்தீங்களா கீழே தொங்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு சேஃப்டியே. இந்த ஓவர்லாப் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதான் நம்மளுக்கு சேஃப்டி. இந்த ஓவர்லாப் வந்துட்டு சப்போஸ் இது என் கைக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு விக்டிம் வச்ச உடனே ஒரு விடி கீழே போயிடுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது வந்து சேஃப்டி. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு சுற்றி கூட நம்ம சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், விக்டிம் அவ்வளோதான். நம்ம அவங்க வந்து இன்னும் வந்து ரொம்ப காயம் பண்ணி விட்டுருவோம். அடிக்கல வைங்க சார். பாருங்க, நீங்கள் உங்களுக்கு நிறைய தூங்குறதுக்கு டைம் இருக்கு. இது வந்து என்னன்னா எப்பயுமே வந்து என்னன்னா ஸ்ட்ரெச்சர் வந்து தலை வெளியில போகும். இதையும் கட் பண்ணி ஒரு போல்குள்ள வந்து போடணும். அதை இந்த பக்கம் அதை இந்த பக்கம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் வந்து கேப் விடக்கூடாது. இது ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் பண்ணி விடணும். இது வந்து புது சாக்கா இருந்தா சக்சஸ் ஆகும். பழைய சாக்கெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க வச்சீங்களா, புது சாக்கா இருந்தா வந்து சக்சஸ் ஆகும். ஏன்னா அப்புறம் இவங்க வந்துட்டு கம்பல்ல செக்டர்ல தூக்கி அடிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் தூக்கி அடிட்டு போகல, இவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்றதுல எப்படியுமே தலை வந்து காலம் அடிச்சுக்கலாம். ஒன்றும் காலம் அடிக்க One mic command, lift the person, 1 2 3 lift.